நேற்று நைட் வந்து கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலி நம்ம டெம்பிள் போகிற டே. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோவில் போகணும். ஸோ கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே முடிக்கணும். இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 6:30 அந்த மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கோவில் போகும்போது நான் உங்களுக்கு வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். இந்த பக்கம் சிவனோட ஸ்டாச்சு தெரியுதா? அண்ட் இந்த பக்கம் இந்த ஹில்ஸோட வியூ நல்லா இருக்குல்ல? அந்த பக்கம் அந்த சிவனோட வியூ அண்ட் இந்த பக்கம் இந்த ஹில்ஸோட வியூ. இட்ஸ் அ மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரூம். அது வந்து ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணி புக் பண்ணல, பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டட்லி இந்த மாதிரியான ரூம் வந்து புக் ஆச்சு. ரூம் வந்து ஹில்ஸ் ஒட்டியே இருந்ததுனால இங்கே வந்து நிறைய மங்கீஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. அண்ட் இப்போ வந்து கோவிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். அண்ட் திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் ஃபார் த டே. இந்த ஹோட்டல் வந்து லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த டெம்பிளோட 4th கேட் கிட்ட அமைஞ்சிருக்கு. லைக் அரௌண்ட் 10 to 15 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ். சீக்கிரமாக வந்தால் கோவிலுக்குள்ளே வந்து க்ரௌட் இல்லாமல் நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இங்கே வந்து பார்க்கும்போது க்ரௌட் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, பட் மேபி ஓவர் க்ரௌட் இல்லாமல் இருந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே வந்து பூ எல்லாமே சேல் பண்ணிருந்தாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பட் கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால பார்கெயின் பண்ணி வாங்கினோம். நேற்று வந்து கோவிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல. அதனால நான் வந்து வெளியே இருக்கிற திங்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். கோவிலுக்குள்ளே போயிட்டு நல்ல தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே வந்து அன்னதானமும் இருக்குது, பட் சர்டன் டைமிங்ஸில் இருக்குது. அந்த டைமிங்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். நாங்கள் வந்து சீக்கிரமாக தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுனால நாங்கள் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock அந்த மாதிரி 11:30 அந்த மாதிரி நாங்கள் வந்து அன்னதானமுக்கு வந்துட்டோம். ஆனால் ஆல்ரெடி அங்கே வந்து லன்ச் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. அங்கே வந்து ஃபுட் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஃபுட்டுமே ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. அங்கே என்னென்ன ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போமா? அங்கே வந்து கேசரி பாத், பொரியல், ரைஸ், சாம்பார், மோர், ரசம் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்னொரு பிளேஸ் போனோம். ஆக்சுவலி நான் போனேன். இந்த கோவில் பக்கத்துலேயே இன்னொரு டெம்பிளும் இருக்குது. ஆனால் அந்த டெம்பிள் வந்து ஹில்ஸ் ஏறி போகணும். ஸ்டெப்ஸ் ஏறதுக்குள்ளே போதும் ஆகுது. இட்ஸ் குவைட் ஹைட் அண்ட் வெரி ஃபார் டு. அதனால வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க.
is a whole view of Kalahasti. அது வந்து ஸ்வர்ணமுகி ரிவர் அண்ட் ரிவர் கொட்டி இந்த கோவில் வந்து இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் டு திங்க் ட்வைஸ் பிஃபோர் நம்ம ஏறதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம அட்லீஸ்ட் அப்படின்னா ஏறிடுவோம். லைக் பேரண்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ஏற முடியாதவங்க அப்படின்னா அது வந்து ஏறத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால பார்த்து யோசிச்சு அதுக்கப்புறம் ஏறுங்க. ஆனால் மேலே வந்து வியூ நல்லா இருக்குது. அதே மாதிரி மேலே ஒரு டெம்பிளும் இருக்குது. மேலே வந்து போயிட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமுக்கு போகலாம். ஸோ ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். டெம்பிள் வந்து போயிட்டு வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம் அண்ட் பேக் டு பெங்களூர். அண்ட் போகிற வழியில் இன்கேஸ் நம்ம எங்கேயாவது ஸ்டாப் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ்க்காக ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். அதர்வைஸ் காலஹஸ்தியோட ட்ரிப் வந்து எங்கே எண்ட் ஆகுது. அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு முடிஞ்சா அப்டேட் பண்ணுறேன். இல்லாட்டி இது வந்து இந்த எபிசோடோட எண்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க போகலாம்.